அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உம்மத்தை அதிகாரப்படுத்துவோம், அதிகாரப்படுத்துதல் என்ற தலைப்பில் பல செய்திகளை பார்த்து வரோம். மிக முக்கியமாக உயர்வான இலக்கு பிள்ளைகளுடைய மனசில் விதைக்கணும், அதை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதோடு சேர்த்து தாயும் தந்தையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கான சூழல் அமைச்சு கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது வீட்டினுடைய சூழல் இருக்குது பாருங்கள், அந்த வீட்டினுடைய சூழலில் வாழ்க்கை முறையில் தாய் தந்தையினுடைய வாழ்க்கை முறையில் தான் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், நம்பிக்கை இது எல்லாமே சாத்தியமாகும். அப்போ வாழ்க்கை சூழலும் வீட்டு சூழலும் மாறாமல் பிள்ளைகள் வளர்ச்சி அடையாது. மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய அருள் வராது, பரக்கத்து வராது. சிக்கல்லே சிக்கிக்கிட்டே இருப்போம், அதுக்கான தீர்வுகளே நம்ம சிந்தனைக்கே வராது. அப்போ என்ன செய்யணும்? வீட்டையும் வாழ்க்கை சூழலையும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னது போன்ற வாழ்க்கை சூழலுக்கு மாற்றி அமைச்சா தான் கல்வி வளர்ச்சி ஏற்படும். அந்த கல்வி வளர்ச்சி தான் சமூகத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும், குடும்ப மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அப்போ என்ன செய்கிறது? முதல்ல இரவில் தூங்குறது இருக்கு பாருங்க, அதிலிருந்து நீங்கள் துவங்கணும். பிள்ளைகள் இரவில் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மாற்றம் வராது. வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தாவே சரி, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் போயிடும். எந்த வீட்டில் அதிக நேரம் விழித்திருக்கிறார்களோ, தேவையில்லாத விஷயங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்களோ, அந்த வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் போயிடும். அருள் இல்லாமல் போணுச்சுன்னா என்ன ஆகும்? வீடு அத்தா ஒன்று சொல்லுவார், அம்மா அதை வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து முரண்பாடுகளே இருந்துக்கிட்டே இருக்கும், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகளே வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த பிள்ளைங்க கவனிக்கலைன்னா கூட காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அத்தா பேசுறது, அம்மா பேசுறது, சண்டை அது சிக்கல், இது சிக்கல், அப்படியா இப்படியா, இதுவே காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏன், என்ன காரணம்னு தெரியாது. என்ன நம்ம பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் முரண்பட்டு பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சங்கடம் தான் இருக்கும். என்ன காரணம்? விரைவாக உறங்குங்கள், இரவிலே விரைவாக விளக்கை அணையுங்கள், விரைவாக உறங்குங்கள், அதிகாலையில் எழுந்திருங்கள். இந்த வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க, இந்த வாழ்க்கை முறை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாறிடுச்சு. 90s அப்படித்தான் இருந்துச்சு. அது அவங்களால இருக்க முடியாது. 9 மணிக்கு மேலே சாத்தியமே இல்லை. முடிச்சுட்டு இருக்கிறது வேலையே இல்லையா அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. கையிலேயே மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறோம். ஏன்னா எந்த நேரம் நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன், நம்முடைய நேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா சிக்கல்களும் இருக்குது, பக்கத்திலே இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தாய் தந்தையை மாறணும், வீட்டினுடைய சூழலை மாற்றி அமைங்க. பிள்ளைங்கள்ட்ட மாற்றம் வரணும், குடும்பத்தில் மாற்றம் வரணும், பற்றாக்குறையிலிருந்து மீண்டெழணும். நீங்கள் 4 பேர்த்துக்கு தானம் தர்மம் செஞ்சு கொடுக்கணும், பள்ளி கல்லூரி கட்டணும், அனாதை பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும், அவங்களுடைய வாழ்க்கையை தூக்கி விடணும், தான தர்மங்களை அதிகப்படுத்தணும், சிறப்பான வாழ்க்கை வாழணும். பிகின்ஸ் அட் ஹோம். அப்போ என்ன பண்ணுறது? விரைவாக இன்னைக்கு உள்ள மாறி போயிருக்குதா? 12 மணிக்கு தூங்குற மாதிரி சூழல் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டுட்டு வாங்க. பிள்ளைகளை 9 மணிக்கெல்லாம் 9:30 மணிக்கெல்லாம் சாப்பாட்டை முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்க வைக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் 9:30 மணிக்கெல்லாம் தூங்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். 8 மணி நேரம் அந்த பிள்ளை தூங்கி 4:30 மணிக்கு மேலே தூங்குறதுக்கு பாருங்கள், இட்ஸ் கிரைம், அது குற்றம். அது அதிகாலை என்பது உறங்குவதற்கான நேரம் அல்ல. முன்னிரவு உறக்கம்தான் தூக்கம். பின்னிரவு தூக்கம் என்பது தூக்கம் கிடையாது. பின்னிரவு என்பது வணக்கத்துக்கானது, கல்விக்கானது, சிந்தனைக்கானது, ஆராய்ச்சிக்கானது. எல்லா அறிஞர்களையும் நீங்கள் பாருங்கள், சரி, எல்லா தத்துவ ஞானிகளும், இந்த உலகத்தை எல்லா இறை தூதர்களும் அதிகாலையை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் துவா செஞ்சாங்க பாருங்கள் அல்லாஹ்ட்ட, என் உம்மத்துக்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத் செய்வாயாக. அவ்வளவு பொன்னான நேரம், 24 மணி நேரத்தில் ரொம்ப ப்ரீஷியஸானது, வேல்யூபிளான ஒரு டைம் எது அப்படின்னா அது தஹஜ்ஜத்துடைய நேரம், ஃபஜருடைய நேரம், ஃபஜருக்கு பிறகான நேரம். சூரியன் உதிக்கின்ற போதும் சூரியன் மறைகின்ற போதும் அல்லாஹ்வை துதித்து கொண்டிருங்கள். அந்த உதிக்கின்ற நேரம் இருக்கு பாருங்க, அதுக்கு முந்தைய நேரம் இருக்கு பாருங்க, அருள் வளம் அளவில்லாமல் கிடைக்கக்கூடியது. அதை வீட்டுக்கு கொண்டுட்டு வரத்துக்கு வாயில திறந்து விடணுமா வேண்டாமா? வாழ்க்கை முறையில் மாற்றம் வரணுமா வேண்டாமா? அதனால விரைவாக உறங்கி விரைவாக எழுந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்குள் வந்ததுக்கு பிறகுதான் உயர்வான இலக்கு சாத்தியப்படும், கல்வி சாத்தியப்படும், கல்வியில் சக்சஸ் சாத்தியப்படும், பொருளாதார வளர்ச்சி சாத்தியப்படும், வரக்கூடிய பொருளாதாரம் கையில் தங்கும், கருத்து மோதல்கள் ஏற்படாம சுமூகமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை நீண்ட காலத்துக்கு நிலைக்கும். இன்னைக்கு நேற்று மகிழ்ச்சியாக இருந்தாங்க, இன்னைக்கு சண்டை போட்டாங்க அப்படிங்கிற அப்படி இல்லை. மகிழ்ச்சியானதே நீண்ட கால மகிழ்ச்சி. என்ன செய்யணும்? விளக்கை இணையுங்கள். ஃபஸ்ட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க.
தெருவை சுத்தமாக வச்சுக்கோங்க, ஊரை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டை சுத்தமாக வச்சு வீட்டு குப்பையில் கொண்டு தெருவில் போட்டுடுறாங்க. எப்படி பறக்கத்து வரும்? தெருவில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் பறக்கத்து இல்லாமல் போயிடும். மஹல்லாவை சுத்தமாக வைக்கணும். மஹல்லாவில் சாக்கடை தேங்கக்கூடாது, குப்பைகள் தேங்கக்கூடாது, பிளாஸ்டிக் குப்பைகள் தேங்கக்கூடாது. அது முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடமாக கருதப்படாது. இன்னைக்கு எப்படி இருக்கு சூழல்ங்கிறத பாருங்க. அதனால சுத்தம் அது என்ன ஈமானுடைய ஒரு பகுதி இல்லையா? அது சுற்றுச்சூழல் சுத்தமாக இருந்தால் உள்ளம் சுத்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும், இரவில் தூக்கம் வரும். அதனால சுத்தம் ரொம்ப முக்கியம். விரைவாக எழுந்திருக்கிறார்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதிகாலை நேரத்தில் ஃபஜர் தொழுது தஹஜ்ஜத் தொழுதுலேருந்து படிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள பிள்ளைகளை கொண்டுட்டு வந்து பாருங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட எவ்வளோ பெரிய மாற்றம். ஒரு நாள் 2 நாள்லேயே உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வரத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் மனசில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். அந்த சந்தோஷம் என்ன பண்ணும்? உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பெறுகிறத பார்க்கலாம், நோய்கள் எல்லாம் குறைகிறத பார்க்கலாம், தொட்டு 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 செயினாக வளர்ச்சி அடைகிறத பார்க்கலாம். எங்கே? சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுலேருந்து அதிகாலையில் சுவிட்சை போடுறதில்ல, அதிலிருந்து துவங்குது. அதே மாதிரி உணவில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. உள்ளத்தை வலிமைப்படுத்தாமல், உடலை வலிமைப்படுத்தாமல், சூழலை மாற்றி அமைக்காமல், சுத்தத்திலே நெருப்பு மாதிரியான சிந்தனை இல்லாமல் கல்வி வளர்ச்சி சாத்தியமல்ல, சமூக மாற்றம் சாத்தியமல்ல. எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் நிலைக்காது, என்ன அரசியல் அதிகாரம் என்ன வந்தாலும் சரி நிலைக்காது. இந்த அடிப்படையான விஷயங்கள் மாறாத வரைக்கும். ஏன்? அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத்தந்த வழிமுறை. ஒரு சமூகத்தில் மாற்றம் ஏற்படணுமா, இன்னென்ன பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணப்படணும், இந்த ஸ்டெப்ஸின் அடிப்படையில் தான் போக முடியும். முஸ்லிம்கள் இப்படித்தான் வளர்ச்சி அடைய முடியும். அதனால இந்த மாற்றங்களின் ஊடாக தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மிக முக்கியமாக அடுத்ததா உணவில் மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க. சத்தான உணவு. ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி சமையல் கட்ட கையாளக்கூடிய ஒரு பெண்மணி விழிப்புணர்வோடு இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த நோயும் வராது. மருத்துவத்திற்கு செலவழிக்கக்கூடிய பணம் அது தேவையில்லாமல் போயிடும், அந்த பணம் மிச்சமாயிடும், நோயினுடைய வேதனையும் இல்லாமல் போயிடும். உணவு சமைக்கக்கூடிய இடத்துல மட்டும் கவனமாக இருந்தா, படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன உணவு தேவை, மூளை திறனுக்கும் நினைவாற்றலுக்கும் என்ன உணவு தேவை, அல்லாஹ் சில முக்கியமான உணவுப் பொருட்கள்ல ரகசியமா பொதிச்சிருக்கிறான். அதை கண்டறியணுமா வேணாமா? அது யார் செய்யக்கூடிய வேலை? அது காலையில் என்ன சாப்பாடு கொடுக்கணும். ஏன்? புள்ள படிக்க போகிறான், மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறான், சரியா? அதை கிரிட்டிக்கல் திங்கிங்கில் கொண்டுட்டு வரணும். அப்போ தான் ரிசர்ச்சுக்கு போக முடியும். ஹார்டான மெட்டீரியல் படிக்கிறான், ஷார்ட் பீரியடில் அதிகமான விஷயங்களை நினைவில் வைக்க வேண்டியிருக்குது. ஒரு ஷார்ட் பீரியடில் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறான், நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறா, ஜேஇக்கு ப்ரிப்பேர் ஆகிறாரு. அப்போ என்ன பண்ணும்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன உணவு கொடுத்தா அதை இன்னும் திறனோடு பண்ண முடியும்? என்னென்ன காய்கறியில் நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழிகள் இருக்குது. இது யார் செய்கிறது? ஸ்கூல் சொல்லித்தருமா? ஸ்கூலாக சமைச்சு கொடுக்கும் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு? காலையில் சாப்பாடு கொடுக்காம பட்னி அனுப்பிச்சி விட்றீங்க, நாள் வச்சுருந்த சாப்பாடை காலையில் அனுப்பிச்சி விட்றீங்க, பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்து விட்றீங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிள்ளைக்கு. இது அந்த பிள்ளைக்கு தெரியுமா? கேட்டால் எனக்கு சாப்பாடு எனக்கு வேணான்னு தான் சொல்லும். யார் கவனித்து கொடுக்க வேண்டி இருக்குது? குழந்தை வளர்ப்பு என்பது அமானிதம், அமானிதம், ஆசை ஆசை ஆசையாக அதுக்காகவே அர்ப்பணித்து செய்ய வேண்டியது. இது தாயுடைய பொறுப்புன்னு தந்தை ஒதுங்கிட முடியாது, தந்தையினுடைய பொறுப்புன்னு தாய் ஒதுங்கிட முடியாது. அதனால் வாழ்க்கை சூழலை மாற்றி அமைக்காமல் வளர்ச்சி சாத்தியமல்ல, சமூக முன்னேற்றம் சாத்தியமல்ல. முஸ்லீம் ஊர்கள், முஸ்லீம் மொஹல்லாக்கள், முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி தூய்மை அடையாமல் முஸ்லீம்களுடைய எந்த ஒரு வளர்ச்சிக்கு அவருடைய முன்னெடுப்புகளுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் வராது. தூய்மையோடு தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே, சுத்தத்திலிருந்து தான் அது துவங்குது எல்லாமே. அதனால் விரைவாக உறங்கி விரைவாக எழுந்திருப்பது, உணவில எச்சரிக்கையாக இருப்பது, சத்தான உணவை கொடுப்பது. சத்தான உணவு அரைவயிறு உணவு, குப்பை உணவுகளை கொண்டு போய் அது கொட்டுறதில்ல, அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இல்லை. சாப்பிடும் போதே அந்த இந்த பானங்கள், குளிர்பானங்கள் இருக்கு பாருங்க, அதையும் ஊற்றிக்கிட்டே சாப்பிடும். அதெல்லாம் என்ன பழக்கம்? அது வயிறு தான் பெருசாக போய் நிற்கும், இந்த 2 பக்கமும் வீங்கி போய் நிற்கும், அது பிள்ளையாவே இருக்காது. அதனால இதை மாற்றி அமைக்காமல் கல்வி வளர்ச்சி சாத்தியமில்லை. இதில் எச்சரிக்கையா இருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு உங்கள் குடும்பத்தில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும், சமூகத்தில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கல்வித்துறை வளர்ச்சி ஒன்றினால் மட்டுமே உம்மத்தை ஆற்றல் படுத்த முடியும், அதிகாரப்படுத்த முடியும். தமிழக முஸ்லிம் உம்மத்தில் நிலையான கல்வி வளர்ச்சிக்காக கடந்த 25 ஆண்டுகளாக இடைவிடாது உழைத்து வரும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் கல்வி பணிகள்
தொய்வின்றி தொடர்வதற்கு உங்களது ஜக்காத் சதக்கா தொகைகளை தாராளமாக அளித்திடுங்கள்.